எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். தமிழ்ல உங்களுக்கு என்னென்ன பாட்டு தெரியும்? இல்ல, நான் சினிமா பாட்ட சொல்லல. இந்த மாம்பழமா மாம்பழம், சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, இந்த மாதிரி ஏதாவது பாட்டு தெரியுமா? தெரியாதா? அடடா! நம்மளோட தமிழ் மொழியில இந்த மாதிரி பழம் பாடல்கள் நிறைய இருக்கு. இந்த தமிழ் பாடல்கள் கேட்க ரொம்ப அருமையா இருக்கும். எளிமையா, இனிமையா, ரொம்ப அழகா இருக்கும். தமிழ்ல இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பாடல்களை நீங்க உங்க அப்பா அம்மா இல்லைன்னா தாத்தா பாட்டி கிட்ட போய் கேளுங்க. கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு பாட்டை பாடி எனக்கு அமுச்சு விடுறீங்களா ஒலிப்பதிவு பண்ணி? நான் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்பேன் உங்களோட ஒலிப்பதிவுகளெல்லாம் கேட்க. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பழம் பாடல் ஒன்று இருக்கு, அதை பத்தின ஒரு சின்ன கதை மாதிரி கேட்க போறோம். கேட்க நீங்க தயாரா? என் பெயர் என்ன, இதுதான் இந்த பாட்டு கதையோட பேர். ஒரு ஊர்ல ஒரு பூச்சி இருந்துச்சு. அதுக்கு தன்னோட பேரு மறந்து போச்சு. என்னது, பேரு மறந்து போச்சா அப்படின்னு கேக்குறீங்க தானே? ஆமா, அதுக்கு அதோட பேரே மறந்து போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. என் பேர் என்ன, என் பேர் என்ன அப்படின்னே நினைச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பறந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அது ஒரு கண்ணுக்குட்டிய பார்த்துச்சு. பார்த்து, கொழு கொழு கன்றே, என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, நீ அம்மா கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே, கன்றன் தாயே, என் பேர் என்ன? மோ, எனக்கு தெரியலையே, நீ என்னையும் என் கண்ணையும் மேய்க்கிற ஆயங்கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே, கன்றன் தாயே, கன்று மேய்க்கும் ஆயா, என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, நீ என் கையில இருக்கிற கோல் கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே, கன்றன் தாயே, கன்று மேய்க்கும் ஆயா, ஆயன் கைக்கோலே, என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, என்ன கொடி மரத்துல இருந்துதான் ஆயன் எடுத்தான். நீ நான் இருந்த கொடி மரத்துக்கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே, கன்றன் தாயே, கன்று மேய்க்கும் ஆயா, ஆயன் கைக்கோலே, கோல் இருக்கும் கொடிமரமே, என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, நீ என் மேல கூடு கட்டி குடியிருக்கிற கொக்கு கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே, கன்றன் தாயே, கன்றும் மேய்க்கும் ஆயா, ஆயன் கைக்கோலே, கோல் இருக்கும் கொடிமரமே, கொடிமரத்தில் உள்ள கொக்கே, என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, நீ நான் எப்பவும் நிக்கிற குளத்துக்கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே, கன்றின் தாயே, கன்றும் மேய்க்கும் ஆயா, ஆயன் கைக்கோலே, கோல் இருக்கும் கொடிமரமே, கொடிமரத்தில் உள்ள கொக்கே, கொக்கு நிற்கும் குளமே, என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, நீ எனக்குள்ள இருக்கிற மீன் கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே, கன்றன் தாயே, கன்றும் மேய்க்கும் ஆயா, ஆயன் கைக்கோலே, கோல் இருக்கும் கொடிமரமே, கொடிமரத்தில் உள்ள கொக்கே, கொக்கு நிற்கும் குளமே, குளத்தில் உள்ள மீனே, என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, நீ என்ன பிடிக்கிற வலைஞன் கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே, கன்றன் தாயே, கன்றும் மேய்க்கும் ஆயா, ஆயன் கைக்கோலே, கோல் இருக்கும் கொடிமரமே, கொடிமரத்தில் உள்ள கொக்கே, கொக்கு நிற்கும் குளமே, குளத்தில் உள்ள மீனே, மீன் பிடிக்கும் வலைஞா, என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, நீ நான் கையில கூழ் எடுத்துட்டு வர சட்டி கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே, கன்றன் தாயே, கன்றும் மேய்க்கும் ஆயா, ஆயன் கைக்கோலே, கோல் இருக்கும் கொடிமரமே, கொடிமரத்தில் உள்ள கொக்கே, கொக்கு நிற்கும் குளமே, குளத்தில் உள்ள மீனே, மீன் பிடிக்கும் வலைஞா, வலைஞன் கை சட்டியே, என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, நீ என்ன முடையற குயவங்கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே,
கன்றின் தாயே கன்று மேய்க்கும் ஆயா ஆயன் கை கோலே கோல் இருக்கும் கொடிமரமே கொடிமரத்தில் உள்ள கொக்கே கொக்கு நிற்கும் குளமே குளத்தில் உள்ள மீனே மீன் பிடிக்கும் வலைஞா வலைஞன் கை சட்டியே சட்டி முடையும் கோயவா என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, நீ என் கையில இருக்கிற மண்ணு கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே கன்றின் தாயே கன்றும் மேய்க்கும் ஆயா ஆயன் கை கோலே கோல் இருக்கும் கொடிமரமே கொடிமரத்தில் உள்ள கொக்கே கொக்கு நிற்கும் குளமே குளத்தில் உள்ள மீனே மீன் பிடிக்கும் வலைஞா வலைஞன் கை சட்டியே சட்டி முடையம் குயவா குயவன் கை மண்ணே என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, நீ என் மேல வளர்ற புல்லு கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே கன்றின் தாயே கன்றும் மேய்க்கும் ஆயா ஆயன் கை கோலே கோல் இருக்கும் கொடிமரமே கொடிமரத்தில் உள்ள கொக்கே கொக்கு நிற்கும் குளமே குளத்தில் உள்ள மீனே மீன் பிடிக்கும் வலைஞா வலைஞன் கை சட்டியே சட்டி முடையும் குயவா குயவன் கை மண்ணே மண்ணின் மீது புல்லே என் பேர் என்ன? எனக்கு தெரியலையே, நீ என்ன தின்ற குதிரை கிட்ட கேளு. கொழு கொழு கன்றே கன்றின் தாயே கன்று மேய்க்கும் ஆயா ஆயன் கை கோலே கோல் இருக்கும் கொடிமரமே கொடிமரத்தில் உள்ள கொக்கே கொக்கு நிற்கும் குளமே குளத்தில் உள்ள மீனே மீன் பிடிக்கும் வலைஞா வலைஞன் கை சட்டியே சட்டி முடையும் குயவா குயவன் கை மண்ணே மண்ணின் மீது புல்லு புல்லை தின்னும் குதிரை என் பேர் என்ன? குதிரை கிட்ட போய் இந்த பூச்சி அதோட பேர் என்னன்னு கேட்டுச்சான். அதுக்கு குதிரை என்ன பதில் சொல்லிச்சான்? அப்படின்னு கனச்சுச்சான். உடனே அந்த பூச்சிக்கு அதோட பேரு தெரிஞ்சிடுச்சு. அதுதான் என் பேரு என் பேரு ஈதான் என் பேரு ஈதான் என் பேரு ஈதான். என்ன குழந்தைங்களா, அந்த பூச்சியோட பேரு ஈன்னு நீங்களும் கண்டுபிடிச்சிங்களா? சபாஷ். உங்க பேரு மறந்து போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யார போய் கேப்பீங்க? அத பத்தி ஒரு கதை எழுதுறீங்களா? இல்ல ஒரு பாட்டு எழுதுங்க. இந்த கதையில வரிசையா நிறைய வந்துச்சுல, கொழு கொழு கன்றேல ஆரம்பிச்சு புல் தின்னும் குதிரையே வரைக்கும் வந்துச்சுல, அத நீங்க மறக்காம ஒண்ணுக்கடுத்து ஒண்ணு சொல்ல முடியுமா? இந்த கதையை மறுபடியும் கேட்டு ஒரு 2-3 தடவை கேட்டுட்டு உங்களால அந்த வரிசையா ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமான்னு பாருங்க. இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை நானும் சீக்கிரமா வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.